guys, welcome to Shruto's Kitchen Dubai. Shruto's Kitchen Dubaiல சிங்கப்பூர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வெக்கேஷனுக்கு சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போயிட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பியா எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டீடைல்ஸையுமே டீடைல்டா ஷேர் பண்ணியிருக்கேன். Without any more delay, let's go to the video. சிங்கப்பூர்ல சென்டோசா ஐலாண்ட் ரொம்பவே ஃபேமஸ். அங்கதான் யுனிவர்சல் ஸ்டுடியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் டே நாம யுனிவர்சல் ஸ்டுடியோக்கு புக் பண்ணியிருக்கோம். அங்கதான் போக போறோம். என் அண்ணாவோட வீடு Y3 அப்படின்ற மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கு. அங்க இருந்து நாங்க மெட்ரோ எடுத்து ரெட் லைன் மூலமா கிரீன் லைனுக்கு பாஸ் ஆகி விவோ சிட்டி மாலை ரீச் பண்ணணும். இங்க துபாயில எப்படி மெட்ரோ இருக்கோ அதே மாதிரி தான் மெட்ரோ இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. துபாயில எப்படி நாங்க நோல் கார்டை ரீசார்ஜ் பண்றோமோ அதே மாதிரி இங்கேயும் மெட்ரோக்கு தனியா கார்டு இருக்கு. எல்லாருமே கார்டு வாங்கி அதை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம். விவோ சிட்டி மாலோட மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே மாலுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்படியே நம்ம மால்குள்ள போனோம் அப்படின்னா அங்க மோனோ ரயில் ஸ்டேஷன் இருக்கு. நம்ம டிக்கெட் காப்பியை செக் பண்ணிட்டு நம்மள உள்ள அலோ பண்ணுவாங்க. அங்க இருந்து நம்ம மோனோ ரயில் மூலமா சென்டோசா ஐலாண்டுக்கு போயிடலாம். இது பார்க்கிறதுக்கு அழகான தீவு மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. சென்டோசா அப்படின்ற வேர்டுக்கு மலாயில சந்தோஷம், அமைதி அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் வேர்டு சந்தோஷா அப்படின்றதுல இருந்து சென்டோசா அப்படின்னு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இது உள்ள போறதுக்கே அப்படியே ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்கு. மோனோ ரயில் மூலமா வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து யுனிவர்சல் ஸ்டுடியோ. அங்கதான் நம்ம இன்னைக்கு டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ள போய் நம்ம யுனிவர்சல் ஸ்டுடியோவை பார்க்கலாம். அமெரிக்கால நீங்க யுனிவர்சல் ஸ்டுடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து அவ்வளவோ ஸ்கிப் பண்ணிட்டு போறது பெட்டரு. செகண்ட் ஸ்டேஷன் இம்பை ஸ்டேஷன். இங்க நிறைய ரிசார்ட்ஸ்லாம் இருக்கு. தேர்ட் ஸ்டேஷன் பீச் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் நம்ம கேபிள் கார் மூலமா போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்க யுனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ள போறோம். ஸ்ருதிகாக்காக தான் மெயினா நாங்க யுனிவர்சல் ஸ்டுடியோ புக் பண்ணோம். என்னோட சிஸ்டருக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண யுனிவர்சல் ஸ்டுடியோவில் அந்த வீடியோவை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனிவர்சல் ஸ்டுடியோ அப்படின்றது ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்கும். இங்கே வந்து காம்போ ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு. யுனிவர்சல் ஸ்டுடியோக்கு பக்கத்தில் வந்து சி அக்வாரியம் இருக்கு. அதுக்கும் யுனிவர்சல் ஸ்டுடியோக்கும் சேர்த்து நீங்கள் காம்போ ஆஃபராக கூட போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். யுனிவர்சல் ஸ்டுடியோ பார்க்கறதுக்கு அப்படியே செட்டு மாதிரியே தெரியாது. அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். கிட்ஸ் பார்க்குற கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இங்கே பார்க்கலாம். உள்ள என்ட்ரு ஆகும் போதே ஒரு டான்ஸ் ஷோ நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டைம்ஸ்ல நிறைய ஷோஸ்லாம் இருக்கும். யுனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு டிப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கியூ நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்து போனீங்க அப்படின்னா எல்லா ரைட்ஸையுமே நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதுதான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ரைடு. இந்த ரைடுக்குள்ள நானும் தெரியாம ஏறிட்டேன். லிட்ரலி அழுதுட்டேன். அவ்வளோ பயங்கரமா இருக்கு இந்த ரைடு. உங்களுக்கு ரைட்ஸ்லாம் போக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதுல ட்ரை பண்ணி பாருங்க. அயன்மேனு, ஹல்க்கு, இந்த மாதிரி நிறைய கார்ட்டூன் கிரியேச்சர்ஸ்லாம் சூப்பராக இங்கே இருந்துச்சு. ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் டேஷிங் கார் தான் போனோம். ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இங்க நிறைய ரைட்ஸ்லாம் இருக்கு. நம்ம செலக்டிவா 2-3 ரைட்ஸ் மட்டும் நாங்க ஏறிட்டு நெக்ஸ்ட் ஸ்ருதிகாக்காக தான் மெயினா இங்க வந்தோம் அப்படின்ட்டு அவளோட ரைட்ஸ்க்கு தான் நிறைய போனோம்.
தனியா ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஒரு தீம் ஏரியா இருக்கு. இதுக்குள்ள வாட்டர் ரைடு ஒன்று இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த ரைடு. ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம். என் பேரண்ட்ஸ் கூட இதுல வந்தாங்க. பட் ஆனா ஸ்ருதிகா வந்து ஒரு ஹைட் லிமிட் வச்சிருக்காங்க. அதை அவ கிராஸ் பண்ணாதனால அவளை மட்டும் அலோவ் பண்ணல. நீங்க இந்த வாட்டர் ரைடை மிஸ் பண்ணாம போங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜுராசிக் பார்க்குக்குள்ள இருக்கிற எல்லா ரைட்ஸ்லயுமே ஸ்ருதிகாவை ஏற வச்சோம். ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணா. யுனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ள ஃபுட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். காட்டன் கேண்டிக்கு தனியா இந்த மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. இங்க நம்ம என்ன டைப் ஆஃப் காட்டன் கேண்டி வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. ஸ்ருதிகாக்கு இது வாங்கி கொடுத்தோம். அவ நல்லா விரும்பி சாப்பிட்டா. ஸ்ருதிகாக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும், அதனால ப்ளூ கலர்ல செலக்ட் பண்ணிருக்கா. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா கியூட்டா இருக்கு. இந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே இந்த ட்ரெயின் ஜேர்னில போகலாம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஃபுல்லா ஓவரால் ஒரு ரவுண்டு யுனிவர்சல் ஸ்டுடியோவை சுத்தி பார்க்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெளியே இருக்கிற சீனரிஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸ்ருதிகாவும் அவங்க அப்பாவும் நிறைய ரைட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய ரைட்ஸ் லாஸ்ட்ல தான் இருந்துச்சு. ஸோ நிறைய இது கியூ இருக்கு அப்படின்னு ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்காம ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து நல்ல ஜாலியா நிறைய ரைட்ஸ் ஏறதுக்கு சூப்பரா இருக்கும். அரௌண்ட் ஒரு 6 o'clock இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க சீக்கிரமா இது ஃபுல்லாவே சுத்தி பார்த்துருங்க. யுனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ள போறதுக்கு சிங்கிள் பார்க் டிக்கெட் அப்படின்னு இருக்கு. பார்க் டு பார்க் டிக்கெட் இருக்கு. நாங்க வந்து சிங்கிள் பார்க் டிக்கெட் தான் எடுத்தோம். இது அரௌண்ட் $126 பர் பர்சனுக்கு. சைல்டுக்கு $101 பர் சைல்டுக்கு. இந்த மணி வந்து ஒர்த்து. ஆனா யுனிவர்சல் ஸ்டுடியோ ஃபுல்லா நம்மளால சுத்தி பார்க்க முடியாது. அதுக்கான டைம் பத்தாது. ரொம்ப ஹாப்பியா நாங்க ஓரளவு யுனிவர்சல் ஸ்டுடியோ ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வரும்போது யுனிவர்சல் ஸ்டுடியோல இருக்கிற மெயினான ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அந்தந்த கார்ட்டூன் கேரக்டரா மாறி நமக்கு பாய் பாய் சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அப்படியே நம்ம இதை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டாலே இருக்கு. இது ரொம்ப பார்க்கறதுக்கு கியூட்டா சூப்பரா இருந்துச்சு. நாங்க யுனிவர்சல் ஸ்டுடியோல கிளிக் பண்ண போட்டோஸ் எல்லாமே இங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டால பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்க நம்மளோட கஸ்டமைஸ்டு ஃப்ளேவர்ல ஐஸ்கிரீம்ஸை வாங்கிக்கலாம். ஸ்ருதிகாக்கு ஆஸ் யூஷுவல் பிடிச்ச ப்ளூ கலர்லயே அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு, ப்ளூபெர்ரி ஃப்ளேவர்ல. இங்க நிறைய ஃப்ளேவர்ஸ்ல ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். ஒவ்வொரு ஃப்ளேவரும் ஒரு யூனிக் டேஸ்ட்ல இருந்துச்சு. வேற லெவல் டேஸ்ட். இங்கிருந்து அப்படியே நம்ம கேபிள் கார் எடுத்து ஸ்கை ஹெலிக்ஸ் சென்டோசாக்கு போகலாம். கேபிள் காரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலு. மேல இருந்து கீழே ஃபுல் லுக் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அட்ராக்டிவா இருந்துச்சு. நாங்கள் நைட் டைம்ல போனனால அவ்வளவோ வந்து எங்களுக்கு கிளியரா தெரியல. லைட்டிங் எஃபெக்டோட பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹைல போக போக ஒரு மாதிரி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனா சூப்பரா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்தோம். பர் பர்சனுக்கு $25 ஆகும். ரவுண்டு ட்ரிப் மாதிரி இவங்களே கொண்டு போய் அங்க விட்டுட்டு திருப்பி நம்ம அடுத்து வேற நெக்ஸ்ட் இருக்கிற கேபிள் கார்ல ஏறி வந்துடலாம். சிங்கப்பூர்ல இது மாதிரி நிறைய வெண்டிங் மிஷின்ஸா இருந்துச்சு. இது வந்து ஆரஞ்சு ஜூஸுக்கான வெண்டிங் மிஷின். அப்படியே வந்து ஸ்கை எலெக்ஸ் சென்டோசாவை சுற்றி பார்த்தோம். இங்கே சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு திருப்பி நாங்கள் கேபிள் ஸ்டேஷனுக்கு வந்து கேபிள் கார் மூலமாக திருப்பி ரிட்டர்ன் பேக் டு
மோனோ ரயில் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். கேபிள் கார்ல டிராவல் பண்றதுக்கு என் அப்பாவும் அம்மாவும் தான் பயந்தாங்க. ஸ்ருதிகா கொஞ்சம் கூட பயப்படல. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணா. சென்டோசா ஐலாண்ட்ல லாஸ்ட் ஸ்டேஷன் வந்து பி ஸ்டேஷன். நைட் டைம் ஆனனால நாங்க அங்க போகல. ரிட்டர்ன் பேக் இந்த கேபிள் கார்ல வந்துட்டோம். நாங்க விவோ சிட்டி மால்ல ரீச் ஆயிட்டோம். அங்க எங்களோட டின்னரை முடிச்சிட்டோம். ஸ்டார்பக்ஸ்ல காஃபி வாங்கி குடிச்சோம். அண்ட் பக்கத்திலே மெக்டொனால்ட்ஸ் இருக்கு. அங்க வந்து பர்கர் வாங்கி சாப்பிட்டோம். மால்ல ஃபுட் கோர்ட்ல ஃபுல்லாவே சைனீஸ் ஃபுட்டு தான் நிறைய இருக்கு. இந்தியன் ஃபுட்டே நாங்க பார்க்கவே இல்லை. அதனால தான் மெக்டொனால்ட்ஸ்ல பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். நாளைக்கு நாங்க சிங்கப்பூர்ல எங்க போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.